ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவோட எண்டிங்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ போக போகிறது தான் இந்த விலாகு. அப்புறம் அங்கே போயிட்டு மீட் பண்ண போகிறது தான் இந்த விலாகு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம். ஸோ நாங்கள் வீடியோஸ்லேயே பார்த்த வீடியோ இப்போ வந்து நேரில் போய் பார்க்க போகிறோம் அந்த வீட்டை. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டியில் ஆல்ரெடி 6 பேர் இருக்கோம். இப்போ மது வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. மொத்தம் 7 பேர் ஆக போகிறோம். ஸோ இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால நம்ம பாலா கீர்த்தி அண்ணா வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வண்டியில் பாதி பேர் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். என்னதுக்கா? இவன் அன்னை பாதி கேமராமேனுக்கு கேமரா தொடச்சு வீடியோ எடுக்க முடியல. இவங்க எல்லாம் கேமரா தூக்கிட்டு வர்றாங்க. பாரு பின்னாடி வேற அழுக்க பாரு. ஆனா கிளியரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கக்கா. அக்கா இப்படி சொன்னாவது அப்படியாடா விட்டுறாங்க. வந்துட்டாரா? டேய் எங்கடா 500 ரூபா? எங்கடா 500 ரூபா? ரோட்ல பாட்டி காசு கேக்குறாங்கன்னு 500 ரூபா எடுத்து கொடுக்குறாப்ல தர்மதுரை. ஐயோ போச்சு. ரோட்ல காசு கேட்டு ஒரு பாட்டி வந்தாங்களா, டக்குன்னு டிராவை திறந்து 500 ரூபா எடுத்து அந்த அக்கா சாக்கு. டே வெயிடா உள்ள. அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பாலாண்ணா வந்துட்டாங்க. அவங்க காரில் நானும் துர்கா அக்கா அவங்க வீட்டுக்காரையும் ஏறிட்டோம். கேர்ள்ஸ் எல்லாம் அந்த கார்லேயும், பாய்ஸ் 2 பேர் இந்த கார்லேயும் ஏறிட்டோம். ஸோ இவங்க கூட அதுக்கப்புறம் ட்ராவல் செம்ம ஜாலியாக போச்சு. 3 பேரும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தை கண்ணில் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்காரு வேறு அங்கிருந்து. 200 ரூபாய்க்கு வாங்குறியா? எனக்கு முடி அதிகம்ல. இங்க இந்த பூ 200 ரூபா. பூ எண்ணி தராங்க. இந்த பூ 200 ரூபா. ஒயிட் வாங்கிட்டா கலர் இல்லாம ஒயிட் கொடுத்துருங்க. ஏண்டி கேன் பின் மட்டும் தாங்க. அதாண்டி கலர் என்கிட்ட இருக்கு. 200 ரூபாய்க்கு அங்க கொடுங்க. 200 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. 200 கொடுங்க. 200 ஐயோ 1 ரூபான்னு கிடக்கும். இந்த மாட்டிலுக்கு சேமிச்சு தானே. ஆனால் அப்படியே 200 ரூபா. அது 200 ரூபா. சிவகங்கை பக்கத்தில் இந்த பொண்ணு யாரு? பிரிஞ்சு Turn left, then your destination will be on the right. பறந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் காட்டுல அவங்க என்ன தூக்கம் ஃபுல்லா தூக்கம்.
சாரு சாரு என்னக்கா தனியா நிக்கிறீங்க? அஸ்வின் சாரோட ஃபாலோ ஏன் ஃபில்டர் போட்டுடுங்க. என்ன பழக்கம்? இல்லப்பா சும்மா புதுசா ஏதாவது இருந்தா சொல்றா. முடிஞ்சு அடுத்து தலைவன் தூங்கிட்டு இருக்கான். இவனை தான் பார்க்கணும் ஆர்வமா வந்தேன். அவன் தூங்கிட்டு முடிச்சாரு. அழகா சூப்பரா இருக்கிறான். லேட் ஆயிடுச்சு வரதுக்குள்ள. சரி வாங்க மேலே போவோம். அடுத்து நகைப்பில் தூங்கட்டும். உட்காந்துருப்பாங்களே எங்க நம்ம ஆளுங்க லைனே உட்காந்துருக்குறாங்க. எங்க மாமா என்ன நடுவுல போய் உட்காந்துருக்காரு? பொண்டாட்டி கூட தான் உட்காருங்க. நாங்க இளம் கப்பிள்ஸ் நீ பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாங்க. இல்ல நான் தான் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சேன். இங்கே நான் கேமரா திருப்ப சொல்லு. கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்லு. அமைச்சு விட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இலைதான் எக்ஸ்ட்ரா வாங்கணும் போல. இலைதான் எக்ஸ்ட்ரா வாங்கணும் போல. ஒதுக்கி விட்டான். பாத்தீங்களா இங்க கிஃப்ட் கவரு? பென் வாங்கிட்டு வாங்க. ஓகே பென்னு எழுதுறீங்க சரி.
ஃபைனலாக நம்ம அங்கேருந்து வந்தாச்சு. அவங்க வீடு இருக்கிறதுலே பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நம்மளும் இதே மாதிரி வீடு கட்டணும். வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய ரூம் இருந்துச்சு. உனக்கு வந்து ரொம்ப அதுவும் எனக்கு வந்து அந்த புத்தர் சிலை அது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு ஏதோ சொல்ல நினைச்சேன், அங்கே போனாலே ஒரு தனி வைப். அந்த சாங்கு கிச்சனுக்குள்ளேயே ரொம்ப நேரமாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா கிச்சனுக்குள்ளெல்லாம் போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிச்சன் டூர் போட்டேன். அவங்க கிச்சன் டூர் போட்டாங்களாமா. செம்மையா இருக்கு வீடு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். அவங்க வந்து எனக்கு வந்து 2-3 வார்த்தைகள் சொன்னாங்க. அது எல்லாமே அதில் ஒரு வார்த்தைக்கு கூடிய சீக்கிரம் பலிக்க போகுது. அது என்னங்கிறத வந்து அடுத்த வ்ளாகில் போக சொல்கிறோம். குட் நியூஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு யாராவது கங்க்ராட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் தெரிவிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் எங்களுக்கு சொன்னாங்க, இன்னும் 2 வருஷத்துல நீங்கள் வீடு கட்டி எங்களை பால் காய்ச்சல் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டு. அக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க? வாய் முகூர்த்தம் நான் வந்து சீர் செய்வேன் தம்பிக்கும் பாப்பாவுக்கும். சீக்கிரமா வீடு கட்டுங்க 1 வருஷத்துல. ஆமாம் இல்ல கட்ட மாட்டோம், சீர் செய்ய வேணாங்கிறத 1 வருஷம் கட்டுவான் அஸ்வின் சார். அதான் கட்டுனா வந்து கட்டில் மெத்த நான் கண்டிப்பா எடுத்துருவேன். இந்த வீடியோ பின் பண்ணி வச்சுக்கோங்கடா. கட்டில் மெத்த தராது, அதுக்கு பதிலா காசா கையில கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வீடு கட்ட யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த கட்டில் மெத்தேக்கா நல்ல ஒரு 30,000 ரூபாய்க்கு மேட்டர்ஸோட அந்த 50,000 அந்த என்னது பிராண்ட் ஐக்கோட ஏதோ ஒன்று வருமே. இப்ப நான் எடுத்துடணும் எடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க எடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு. பாய்.